நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி ரொம்பவே பெரிய கேலக்ஸி. பட் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா அப்படின்ற கேலக்ஸி நம்மளோட 2 மடங்கு பெரிய கேலக்சின்னு தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்மளை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் கொலைட் ஆகும். பட் விஞ்ஞானிகளுக்கு இப்போ ரீசெண்டாக தெரிஞ்ச இன்னொரு தகவல், ஆல்ரெடி அது 2 தடவை வெவ்வேறு கேலக்சியோட மோதி இருக்கு. இப்போதான் புரியுது இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் அதோடைய பிரம்மாண்டமான 2 வெவ்வேறு கொல்யூஷன். இந்த வீடியோல அந்த கொல்யூஷன் பத்தி பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்க ட்ராவல் பண்ணுங்க. ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் zenith of science. மனிதனுடைய விண்வெளி அறிவியல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு எக்கச்சக்கமான தகவல் தெரிஞ்சாலுமே இந்த கேலக்ஸி கொலைட் மூலியமா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுது அப்படின்றதுக்கான சரியான தகவல் கிடைக்கல. பட் R248 அப்படின்ற கேலக்ஸி கொல்யூஷன் மூலியமாகவும் அது மாதிரி எக்கச்சக்கமான கேலக்ஸி கொல்யூஷனை நம்ம பார்த்துருக்கோம். அதனால நமக்கு ஓரளவுக்கு புரிதல் கிடைக்கும். நம்ம இங்கே இருந்து 2 கேலக்சியை பார்க்குறோம். 2 கேலக்ஸி அப்படின்றது கொலைடிங் ஸ்டேஜோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு, அல்லது மெர்ஜ் ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆகி அது இன்னும் அது கொலைட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற வெவ்வேறு தரவுகளை நம்ம பிரிச்சுக்கலாம். அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த கேலக்சியோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. பட் ஆண்ட்ரோமேடா அப்படின்றது கொலைடான மாதிரியான எந்த விதமான தரவுமே இல்லை. அப்படி இருந்தாலுமே அந்த கேலக்ஸி பார்த்தோம்னா கொலைடாக இருக்குது. அது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு தகவலாக தான் இருக்கும். ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு இல்லை, மில்கி வே கேலக்சின்னு இல்லை, எந்த கேலக்சியுமே இருந்தாலுமே அதில் கண்டிப்பாக ஸ்டார் கிளஸ்டர் அப்படின்றது இருக்கும். அதை நம்ம குளோபுலர் கிளஸ்டர்னு கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல நட்சத்திரங்கள் கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அல்லது லட்சத்திற்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல கூட்டமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட குளோபுலர் கிளஸ்டருடைய வயதையும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுடைய மேஸும் நம்ம ஓரளவுக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா அந்த குளோபுலர் கிளஸ்டர் இந்த கேலக்சியில் இருக்க வேண்டியதா அல்லது வேறு கேலக்சியிலேருந்து இதுக்கு தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வேறு ஒரு கேலக்சியிலேருந்து இந்த ஓன் கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இந்த குளோபுலர் கிளஸ்டருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு ஒரு கேலக்சியை சேர்ந்த குளோபுலர் கிளஸ்டராக தான் இருக்கும். ஸோ விஞ்ஞானிகள் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியோடைய உள்ளே இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குளோபுலர் கிளஸ்டரை பார்த்தாங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாதிரியான எக்கச்சக்கமான கனமான தனிமங்கள் அப்படின்றது விண்வெளியில் ரொம்ப குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த நட்சத்திரங்கள் இந்த கேலக்சியை சேர்ந்ததா அல்லது வேற்று கேலக்சியை சேர்ந்ததா அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் இவங்க இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியோடைய மையத்துக்கு பக்கத்தில் பார்த்தாங்க இல்லையா, புதுசாக ஒரு சில குளோபுலர் கிளஸ்டர்ஸ். அது இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குளோபுலர் கிளஸ்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா அந்த கேலக்சி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிற அதே டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த வகையில் இப்போ அவங்க ரீசெண்டாக பார்த்தா இந்த குளோபுலர் கிளஸ்டருமே அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி சுற்றக்கூடிய திசைக்கு எதிரான திசையில் கொஞ்சம் வினோதமாக சுற்றுறதையும் இவங்க கவனிச்சாங்க. இப்போ புதுசாக இந்த 2 தடவை இந்த கேலக்சியில் கொல்யூஷன் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. இந்த ஒரு அமைப்புக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேர் டுலைஸ் அமைப்பு, அதாவது நம்ம டுலைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10லிருந்து 20 குளோபுலர் கிளஸ்டர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 வெவ்வேறு கொல்யூஷன் அப்படின்றது வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொல்யூஷன், அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8லிருந்து 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 2வது ஒரு கொல்யூஷன் அப்படின்றது நடந்திருக்கலாம். அதாவது இந்த 2 கொல்யூஷன் காரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குளோபுலர் கிளஸ்டருடைய அமைப்பும் அது சம்பந்தமில்லாத நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வும் அதிகமாக நடந்திருக்கு. இந்த பல அரிய தகவலை வெளியிட்ட ஒரு பேராசிரியரோட பேர் பார்த்தோம்னா ஜெராய்ட் லூயிஸ். இவர் சிட்லி யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாரு. ராயல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டியில் தான் இவர் இந்த தகவலை அப்டேட் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக விண்வெளியில் நம்ம இன்னும் அறியப்படாத தகவல் அதிகமாக இருக்குது. தென் அதை நம்ம இன்னும் டீகோட் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு சில தகவல் பொய்யா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இவர் வெளிப்படுத்தினார். இந்த மாதிரியான குளோபுலர் கிளஸ்டர் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குளோபுலர் கிளஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஃப் கேலக்சியை உள்ளிழுத்து ஒரு பெரிய கேலக்சியாக மாறுறது சாதாரணமான, அதுவும் இது ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய மில்கி வே கேலக்சி எடுத்துக்கிடுவோமே. மில்கி வே கேலக்சி அப்படின்றது நம்மளுடைய கேலக்சியை சுற்றி பல டாஃப் கேலக்சியை வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 முறை டாஃப் கேலக்சியோட கொலைடாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தரவுகளும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய கேலக்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னா வேறு ஒரு கேலக்சியோடைய கொலைடானதுக்கான வெளிப்பாடு மட்டும்தான்.
இதே மாதிரி தான் அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியுமே நடக்குது. பட் ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் நடந்த அந்த கொலிஷன் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய கொலிஷன் அப்படின்றத விஞ்ஞானிகள் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை விட பெரிய கொலிஷன் அப்படின்றது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரம்மாண்ட ராஜத கேலக்ஸி நம்மளை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கொலிஷனை உண்டாக்கும். இதன் காரணமாக எக்கச்சக்கமான அழிவுகள் ஏற்படலாம், அல்லது புதிய கேலக்ஸி உருவாகி ஒரு புதிய ஒரு வினோதமான சிவிலைசேஷன் இங்கே உருவாகிறதுக்கான சாத்தியமும் இருக்குது. பட் நம்ம நினைக்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு சரியான உதாரணம், ரீசெண்டாக வெப் டெலஸ்கோப் ஒரு இமேஜ் ஒன்று வெளியிடுச்சு. அந்த இமேஜில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரொம்ப பழமையான கேலக்ஸின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் Z12 அண்ட் கிளாஸ் Z11 அப்படின்ற கேலக்ஸி ரொம்ப பழமையான கேலக்ஸி, ரொம்ப 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 பழமையான கேலக்ஸி அப்படின்றத வெளிப்படுத்திருக்கு. அப்போது பிக் பேங் நடந்து 100 மில்லியன் வருடங்கள்லேயே அது உருவாயிடுச்சுன்னா டார்க் ஏஜஸ் அப்படின்றது எங்கே போச்சு? ஸோ இந்த பிக் பேங் தியரியவே கொஞ்சம் வேறு விதமாக திருத்தி எழுதுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் அப்போ ஐகார்டில் ஷோ ஆகும், நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பயணத்தில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூல் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.